இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்டிகே தேவை. அதிமுக பாஜகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்டிகே தேவை. ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல சீமான் உள்ள வந்துருவாரு, கூட்டணிக்குள்ள வந்துருவாரு, அவரால் இப்படியே போயிட்டே இருக்க முடியாது, என்ன வைகோலாம் வரலையா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா என்டிகேவுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்டிகேவை பொறுத்தளவில் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்ட்டி. அவங்களோட சக்சஸே எதுனாலனா தனித்து என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோனா எதுனா 5 முனை போட்டியா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 5 முனை போட்டியா இருந்தா ஏடிஎம்கேவை யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, பட் விஜய் பார்த்தோம்னா அவர் மெயின் ஸ்ட்ரீம் மெட்டீரியல் அவர். ஸோ விஜய் வந்து இப்போ சீமானோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாருன்னா அது பெரிய ஒரு பூஸ்ட் தான். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்படியே லிட்டரலாக அதை பெனிஃபிட்ஸை வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான்லாம் யோசிச்சு தான் இனிஷியலாக சீமான் அவர்கள் அதை பாசிட்டிவாக பார்த்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இனி ஒரு முறை பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு அதிமுகவோட முக்கியமான பல தலைவர்கள் முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. என்ன நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு? இப்போ இந்த இன்டர்நேஷனல் டிப்ளமசி பத்தி பேசும்போது ஹென்ரி கிசிஞ்சர் ஒன்று சொல்லுவாரு, நாடுகளுக்கு நிரந்தர நண்பரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நலன்கள் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். கட்சிகளுக்கும் நிரந்தர நண்பர் எதிரி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, அவங்களுக்கு நலன் தான் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல அதிமுகவுக்கு பாஜக தேவை. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம்னா மைனாரிட்டி ஓட்ஸ் முன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மைனாரிட்டி பேஸ் நமக்கு இருந்ததோ அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் திரும்ப வந்துருவாங்க. அதே போல டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகளும் அங்கிருந்து பிரிஞ்சிங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ இப்போ பிஜேபியோட அலைன்ஸ் இல்லைன்னா விசிகே மாதிரியான கட்சி, அப்புறம் சிபிஐஎம்லாம் வரது கூட வாய்ப்பு இருக்கு, ஈவன் காங்கிரஸ் உள்ள வரது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. 23 அலைன்ஸ் பிரேக் பண்றாங்க, அவங்க எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்கல. ஸோ இப்போ அவங்களுக்கு லாஸ்டா இருக்கிற ஆப்ஷன் என்ன? பிஜேபி கிட்ட தான் போகணும். எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது இல்லை, எப்படியும் அலைன்ஸ் பார்ட்டிஸ் டிஎம்கேட அலைன்ஸ் பார்ட்டிஸும் வரப்போறது இல்லை, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அது எப்படி நீங்க இவ்வளவு முன்கூட்டியே முடிவு பண்றீங்க? இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கு, அது வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்ல. மறுபடியும் அவசரப்பட்டு பாஜக கூட கூட்டணி வச்சதுனால முற்று முழுதாக சிறுபான்மை மக்கள் மத்தியில அதிமுக தன்னுடைய நம்பிக்கையை இழந்துராதா? அது மட்டும் இல்லாம பாஜக மேல வெறுப்புல இருக்கிறது மத சிறுபான்மையினர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல பொதுவா மக்கள் மத்தியில பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல மறுபடியும் போய் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது அதிமுக தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு சமமா போய் முடிஞ்சிராதா? 24ல் அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட் ஷிஃப்ட் ஆகல. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று இது லோக்சபா எலெக்ஷன்ஸு, ரெண்டாவது மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா பிஜேபியை கவுண்டர் பண்ணும். அதான் அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்குது, எண்ணமாக இருக்குது. ஸோ இப்போ பிஜேபியை கவுண்டர் பண்ணணும்னா யாருனால கவுண்டர் பண்ண முடியும்? காங்கிரஸ் பார்ட்டியால் தான் நேஷனல் லெவலில் கவுண்டர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் பார்ட்டியோட திமுக அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ பாஜகவை எதிர்க்கக்கூடிய அலைன்ஸ்னா அது வந்து திமுக தான். அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்க. நாங்க பாஜகவுக்கு எதிரான கட்சி அப்படின்னு அந்த கிரெடிபிலிட்டியை திமுகவுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் அங்க ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தளவுல ரீஜனல் பாலிடிக்ஸ் பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பத்தி பெரிய கவலை கிடையாது. லோக்சபால திமுக கண்டினியூஸா டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்காக அங்கே இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி அங்கே இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேவுக்கு ஷிஃப்ட் ஆகாது, அது ஒன்று. ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட்ஸை பொறுத்தளவில் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவுலையும் அவங்களும் ஸ்ட்ராங்காக அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணலாம், உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் கடைசியில் அவங்களுக்கு அது வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும். இல்லை, அலைன்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதிமுகவோட தலைமையில வேற ஒரு கூட்டணியை கூட ஏற்படுத்தி இருக்கலாமே. பாமகவை கூப்பிட்டுட்டு இருக்கலாம், தாவேக்காவை கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு மறுபடியும் பாஜக கிட்ட போயிருக்கிறாங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது இல்ல? இப்ப நீங்க பாமக மாதிரியான மற்ற கட்சிகளை கூப்பிடணும்னா கூட ஃபர்ஸ்ட் நீங்க பாஜகவை உள்ள கொண்டு வரணும். இப்ப 24 கணக்குப்படி பார்த்தோம்னா ஏடிஎம்கேவுக்கு வந்து 21 23% ஓட்ஸ் தான், ரைட்டா?
அந்த அளவுக்கு நீங்க வாக்குகள் உங்ககிட்ட அவ்வளோ கம்மியா இருக்குன்னா உங்களால அலையன்ஸை உருவாக்க முடியாது. உங்களை நம்பி மற்ற சிறிய கட்சிகள்லாம் வரமாட்டாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல முதல்ல எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தணும். எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும். ஸோ பாஜக உள்ள வராங்க. பாஜக வந்து 24ல் அவங்க பாஜக அலைன்ஸ் வந்து 18% வாங்குறாங்க. இது பெரிய நம்பர். 18% வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது லோக்சபா எலெக்ஷன்ஸ் அசம்பிளியில் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு 12% வரும்னு வச்சுப்போமே அசம்பிளியில், அது கூட நல்ல நம்பர் தான். ஒன்ஸ் நீங்க 30+% ஓட்டு எங்ககிட்ட இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மற்ற கட்சிகள் உள்ள கொண்டு வரது ரிலேட்டிவ்லி ஈஸி. டிஎம்டிகேவை நீங்க மேபி உள்ள கொண்டு வரலாம், மற்ற கட்சிகளையும் உள்ள கொண்டு வரலாம், எங்களுக்கும் டஃபா ஃபைட் பண்ண முடியுன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா ஏடிஎம்கேவுக்கு இப்போ ஆப்ஷன் கிடையாது. ஏடிஎம்கே தனியா போறதால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. தனியா போறதால மைனாரிட்டி ஓட்ஸும் வரப்போறது கிடையாது. தனியா போறதால சிறிய கட்சிகளும் வந்து சேர போறது கிடையாது. ஸோ எனக்கு தனியா போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பாஜகவோட தான் போய் ஆகணும். பாஜகவோட போகலைன்னா நான் டெஃபினட்டா தோத்துருவேன். ஸோ இது ஏடிஎம்கேவுக்கு ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற மாதிரி பாஜக கூட போல அப்படின்னா நான் டெஃபினட்டா தோத்துருவேன் அப்படின்னு அதிமுக நினைச்சதுனால இந்த கூட்டணியை மறுபடியும் அமைச்சிருக்கலாம். ஆனா இதே கூட்டணி தானே 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியும் அடைஞ்சது. இப்ப மறுபடியும் அதே கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால மட்டும் எப்படி இவங்க ஜெயிச்சிட முடியும்? இதுல ரெண்டு விஷயம் மாறி இருக்கு. 21க்கும் 26க்கும் இடையே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 24ல பிஜேபி அலையன்ஸ் வந்து 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது 21ல டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேவுக்கு இருக்கு. இப்போ 4 வருஷம் திமுக ஆட்சி நடந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்டி இன்கம்பன்சி திமுக சைடில் இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து அலையன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று தான். 21ம் இப்பயும் ஒரே அலையன்ஸ் தான். பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பொறுத்தளவில் பர்சனலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா டஃப்பாக ஃபைட் பண்ண முடியும். ஏடிஎம்கே தனியாக போகிறத விட கூட்டணியோட போனாங்கன்னா இன்னும் பெட்டரா ஃபைட் பண்ண முடியும். சரி, இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பாஜக வந்து செங்கோட்டையனை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி தான் இபிஎஸ்க்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இந்த கூட்டணிக்குள்ள வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இபிஎஸோட கட்சி தலைமை பதவிக்கு செங்கோட்டையனால ஒரு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி பாஜக மூவ் பண்ணதுனால தான் தன்னுடைய தலைமை பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இபிஎஸ் வந்து இந்த கூட்டணிக்குள்ள போனாரு அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணு இந்த கூட்டணிக்கான காரணம் ரெண்டு பேருக்கும் தேவை. இந்த கூட்டணி பாஜகவுக்கும் தேவை, அதிமுகவுக்கும் தேவை. ஸோ சேர்ந்துதான் ஆகணும். பட் மேபி செங்கோட்டையன் எதுக்கு யூஸ் ஆகிருப்பாருன்னா, யூஸ்வலா கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் டக் டக்குன்னு முடியாது. இழுத்து அடிப்பாங்க, நிறைய நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதுவும் இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது இழுத்துக்கிட்டே போகக்கூடாது, வளவலன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, காலம் தாமதிக்கக்கூடாது, டக்குன்னு முடிக்கணும். அதுக்கு அவங்க மேபி செங்கோட்டையனை ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். செங்கோட்டையனை யூஸ் பண்ணி நீங்கள் வழிக்கு வரலன்னா கட்சிக்குள்ளே ஒரு பிளவு இருக்குன்ற மாதிரி இமேஜை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம், அது உங்களுக்கு நல்லா இருக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இபிஎஸோட லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. பாஜக நினைத்தாலும் அதிமுகவோட தலைமையை மாற்ற முடியாது. அதிமுக ரொம்ப பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் பாஜகவை விட பெரிய கட்சி. நிச்சயமா அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. சசிகலா அவர்களா இருக்கலாம், டிடிவி அவர்களா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம். அவங்கெல்லாம் செங்கோட்டையனை விட பெரிய லீடர்ஸ், பவர்ஃபுல்லான பீப்புள். பட் இருந்தாலும் அவங்கனாலேயே இபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைம்ல இபிஎஸ் வீக்காகவும் இருந்தார். இப்போ நல்லா பார்ட்டியை அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு எதிராக இருந்தவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கி வெளில கொண்டு போயிட்டாரு. பார்ட்டி என் கையில தான் அப்படின்ற மாதிரி சிங்கிள் லீடரா எமர்ஜ் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனால பெருசா எதுவும் பண்ண முடியாது. பட் செங்கோட்டையன் என்ன பண்ணலாம்னா, கட்சிக்குள்ள பிளவு இருக்குன்ற மாதிரியான ஒரு இமேஜை ஏற்படுத்தலாம். அவரு ஒரு தர்ம யுத்தம் மாதிரி ஏதோ ஒன்று பண்றாருன்னு வச்சுப்போமே, அது ஒன்றும் இல்லாத விஷயமா தான் இருக்கும். அதனால ஏடிஎம்கே லீடர்ஷிப்புக்கு ஒன்றும் ஆயிராது. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். இங்க இருக்கக்கூடிய மீடியா ஃபுல்லா ஏதோ ஒரு வகையில டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸு கீழே தான் இருக்காங்க. ஸோ செங்கோட்டையன் ஏதாவது ஒன்று பண்றாருன்னா அவ்வளவுதான், அதிமுக உடஞ்சிருச்சு, தட்டி தூக்க போகுது பிஜேபி, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் போட்டு ஒரு வருஷம் ஓட்டிடுவானுங்க. ஏற்கனவே இபிஎஸ் வச்சு ஓபிஎஸ் வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க, சசிகலா வரும்போது அதே மாதிரி பண்ணாங்க, சிறையில சசிகலா வெளில வரும்போது. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அது அதிமுகவுக்கு டேமேஜை ஏற்படுத்தும், இபிஎஸ் அவர்களுக்கும் டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் வேணா ஒரு ப்ரெஷர் போட்டுருக்கலாம். வழிக்கு வரலன்னா செங்கோட்டையன் யூஸ் பண்ணி நாங்கள் சில கேம்ஸ் ஆடுவோம்னு சொல்லியிருக்கலாம். இப்போ 2021 இருந்த அதே கூட்டணி மறுபடியும் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2021 ஓபிஎஸ் இவர் வந்து கட்சிக்குள்ள இருந்தார். அதனால
தென் மண்டலத்துல அதிமுகவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரும் கட்சியை விட்டு விலக்கப்பட்டார்களோ அன்றைக்கே தென் மண்டலத்துல அதிமுக வந்து பெரிய அளவுக்கு வீக் ஆயிருச்சு. இப்ப அவங்கள மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு இபிஎஸ் வந்து தயாரா இல்லை. கூட்டணி தொடர்பான அறிவிப்பின் போது அமித்ஷா அவர்களும் மிக தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மறுபடியும் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா தென் மண்டலத்துல இன்னமும் அதிமுக வீக்கா தானே இருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்காகத்தான் நயினார் நாகேந்திரன் பாஜகவோட தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இது உண்மையா? அதான் இப்ப இந்த அமித்ஷா அவர்கள் இந்த அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா, அலையன்ஸ் இருக்க போகுதுன்னு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோம்னா ரொம்ப குயிக்கா நடக்குது. அலையன்ஸை வந்து ரொம்ப குயிக்கா அவங்க சீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி இங்க இருக்க லீடர்ஸ்லாம் அங்க போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா இங்க வராரு, குயிக்கா அவரு அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ கிளியர் கட்டா அதை பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. பிஜேபி டாமினண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் காயில நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு அலையன்ஸையும் அவங்க சீல் பண்ணிட்டாங்க. அங்க நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல இபிஎஸ் அவர்கள் ஸ்கோர் பண்றாரு. அமித்ஷா கிளியரா சொல்றாரு, நாங்க ஏடிஎம்கேவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிட மாட்டோம். ஸோ அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா அவர் இன்சிஸ்ட் பண்றாரு, என்னோட பவுண்டரிக்குள்ள நீங்க வரக்கூடாது. நான் அலையன்ஸ்னு வரும்போது நான் இறங்கி போறேன், உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்றேன். ஆனா நீங்க என்னோட பர்சனல் பவுண்டரிக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா சசிகலா அவர்களோ டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ கட்சிக்குள்ள வர முடியாது. கட்சிக்குள்ள அவங்க வர்றது சாத்தியமும் கிடையாது. ஏன்னா இப்ப கட்சிக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா சரி இபிஎஸ் அலோவ் பண்றாருன்னு வச்சுப்போம், எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க? அவங்க எல்லாருமே பிக் ஷாட்ஸ், அவங்க எல்லாம் பெரிய ஹை ப்ரொஃபைல் பீப்புள். அவங்க நீங்க சாதாரண தொண்டரா உள்ள சேர்க்க முடியாது. அப்ப என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க? இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல திரும்பவும் இரட்டை தலைமை வேணும்ன்றாரு, அதை கொடுக்க முடியுமா அவங்களால? அப்படியே நீங்க அதை கொடுக்குறீங்கனாலும் ஓபிஎஸ் என்ன டெலிவர் பண்ண போறாரு? ஒரு கட்சியில உங்களுக்கு ஒரு தலைமை கொடுக்கணும்னா ஈக்குவலா உங்களுக்கு பவர் இருக்கணும்ல. ஸோ அதனால அகாமடேட் பண்ண முடியாது. அந்த வகையில இது வந்து இதான் நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்க வெளியில தான் கண்டிப்பா இருக்க போறாங்க. இபிஎஸ் அவர்கள் அவரோட டொமைனை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாரு. ஏன் டெரிட்டரிக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இப்போ இவங்களை எப்படி உள்ள கொண்டு வரலாம்னா, மேபி அலையன்ஸ்ல ஒரு பார்ட்டா அவங்க உள்ள வரலாம். பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்கலாம். அந்த சீட்ஸ்ல சில சீட்ஸ் அவங்க டிடிவியோடையும் ஓபிஎஸோடையும் அவங்க ஷேர் பண்ணலாம். இதன் மூலமா மறுபடியும் அதிமுகவோட அந்த ஓட் பேங்க் வந்து தென் மண்டலத்துல ஸ்ட்ராங் ஆகுமா? ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டிடிவி அவர்கள்லாம் ஒரு பாஜகவுக்கு ஃபேவரபிளா தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா கண்டிப்பா அந்த ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ், ஏன்னா அவங்கலாம் ட்ரெடிஷனலாவே ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவோட தலைவராக போடுறாங்க, தமிழ்நாடு பாஜகவோட தலைவராக போடுறாங்க. ஸோ அதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. கொங்கு பகுதியில் இபிஎஸ் அவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அந்த சைடில் ஏடிஎம்கே டாமினண்ட்டாக இருக்காங்க. அண்ணாமலை அவர்களையும் நீங்கள் போட்டிங்கன்னா, தலைவராக போட்டிங்கன்னா அவரும் கொங்கு பகுதி தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ இப்போ அந்த அந்த ஹோம் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கே போட்டி இருக்கும். ஸோ இப்போ நயினார் நாகேந்திரன் நீங்கள் போட்டிங்கன்னா ஏடிஎம்கே சவுத்தில் வீக்காக இருக்காங்க, அந்த இடத்த பிஜேபி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது டிடிவி சசிகலா அப்புறம் ஓபிஎஸ்லாம் உள்ள கொண்டது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல, பட் டெஃபினட்டாக பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும். ஓகே, இந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று, விஜய் அவர்கள் இந்த கூட்டணி அறிவிப்பை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது முதல் முறையாக அதிமுகவை விமர்சனம் செய்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார். அதன் பிறகு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பார்க்கலாம். முதல்ல விஜயோட இந்த கண்டனத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து விரக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் என்னமோ அப்படி பார்க்கல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக அதிமுக அலைன்ஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிரும். அதுல ரெகுலரா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னா, 2 பேருக்குமே தேவை இருக்கு சேர வேண்டியதுக்கு. பட் விஜயை பொறுத்தளவுல விஜயாலையும் அதிமுகவாலையும் சேர முடியாது. டிவிகேவாலையும் அதிமுகவும் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப ஆனா அவர் அதுக்கான முயற்சியை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம். இப்ப என்டிகே கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த மாதிரி எல்லா சைடும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. டோர்ஸ் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா ரொம்ப ரிமோட், ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி தான் இருக்குது. பட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டெஃபினட்டாக எல்லா சைடும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எல்லா சைடும் அந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒர்க் ஆகாது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா இப்போ விஜயை பொறுத்தளவில் அவரோட ஓட் ஷேர் என்ன, அவங்க சைட்லேருந்து நாங்கள் 20% ஓட்ஸ் வச்சிருக்கோன்றாங்க. பட் நார்மலாக இப்போ ஏடிஎம்காரங்க என்ன யோசிப்பாங்க, உங்களுக்கு 5% இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் டெஸ்ட்டே பண்ணல, அவங்களுக்கு எலெக்ஷனில் இது வரைக்கும் நிற்கவே இல்லை.
அப்போ எப்படி நெகோஷியேட் பண்ணுவீங்க? நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்க இபிஎஸ்ல இருந்து 20 சீட் வாங்கிட்டு நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம், அது உங்களோட இமேஜை உடச்சிடும். உங்க தொண்டர்கள்லாம் நீங்க சிஎம் ஆக போறீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆளுமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க போய் 20 சீட்டுக்கு போய் இபிஎஸ் அவர்களோட ரைட் ஹேண்ட் மாதிரி போய் நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், செகண்ட் ஃபிடில்பாங்கல்ல, ஜூனியர் பார்ட்னர் மாதிரி போய் நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்படி நின்னீங்கன்னா அது உங்களோட இமேஜ் அது காலி பண்ணிடும். மூணாவதா, உங்களுக்கு இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா, மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா, அவங்க உள்ள வருவாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே போய் நீங்க ஏடிஎம்கேயோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் another பார்ட்டி. இங்க இருக்கக்கூடிய நிறைய சிறிய கட்சிகள் மாதிரி நீங்களும் ஒரு கட்சியா மாறிடுவீங்க. அந்த புது ஓட்டர்ஸ் அப்புறம் மாற்று வேணும் நினைக்கக்கூடியவங்களும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் மீறி விஜயால ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது. அடுத்ததா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் நேற்றைக்கு ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, என்னை எவ்வளவோ முயற்சி பண்ணி வளைக்க பார்த்தாங்க, என்னை வச்சு திமுக கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க, ஆனா நான் வந்து அதுக்கெல்லாம் மசியல, நான் வந்து உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது தன்னுடைய அந்த பார்கெனிங் வேல்யூ குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற விரக்தியில அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுறதா எடுத்துக்கலாமா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அதிமுக இந்த கூட்டணிக்குள்ள போற வரைக்கும் கூட தனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்ததை அவர் பார்த்தார். நீ வந்து எனக்கு கேட்குற சீட்டை கொடுக்கல அப்படின்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக மிரட்டலின் அடிப்படையில் தன்னுடைய பார்கெனிங் வேல்யூவை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மெயின்டைன் பண்ணார். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரோ? நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே டிஎம்கே அலையன்ஸில் கூடிய சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் எவ்வளோ இருக்கும்? லோக்சபா எலெக்ஷனில் மேபி 21% வச்சுப்போம். பட் இப்போ அசம்பிளின்னு வந்தால் கூட கணக்கு போட்டால் 25 வேணால் வச்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ இப்போ ஏடிஎம்கேவால் தனியாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற சூழல் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ இல்லைனா விசிகேவோ அவங்க இங்கே ஷிஃப்ட் ஆக முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்தே டிஎம்கேவுக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது. அதுபோக இப்போ பிஜேபியோடையும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சுட்டாங்க. அலையன்ஸ் வச்சா இனி வேற வாய்ப்பே கிடையாது, நீங்க எங்கேயுமே போக முடியாது, அங்கதான் இருக்கணும். அதே மாதிரி பிஎம்கேவுக்கும் வேற வாய்ப்பு கிடையாது, பிஎம்கேவும் நீ அங்கதான் போய் உட்காரணும். அவங்க பார்ட்டிக்குள்ள என்ன வேணாலும் குழப்பங்கள்லாம் வரலாம், அதெல்லாம் நடக்கலாம், பட் கடைசியில் நீங்களும் அங்கதான் போய் ஆகணும். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஆப்ஷன் கிடையாது, 2 அணி இருக்கு, அங்க நீங்க போகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ திருமாவளவன் அவர்கள் இதை சொல்றாரு. மேபி ஆனா அவருக்கு ஒரு டேலண்ட் உண்டு எப்பவுமே, இந்த மீடியா அந்த லைம் லைட் அவர் பக்கம் திருப்பக்கூடிய அந்த டேலண்ட் உண்டு. அந்த வகையில இப்பவும் அவர் சில விஷயங்கள் பேசுறாரு. பட் எனக்கு என்னமோ அதுல பெரிய உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்ல, நான் ரொம்ப விசுவாசமா இருக்கிறேன், என்னை நம்பி இன்னும் கொஞ்சம் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக இதை சொன்ன மாதிரி தெரியுது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்க பேசுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா சீட்ஸை நெகோஷியேட் பண்றதுக்காக தான் இருக்கும். மேபி அப்படி எடுக்கலாம். இந்த கூட்டணி அமைஞ்சது மூலமா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, பாஜக அதிமுகவை ஒரு கட்டத்தில் அழிக்க போகுது, அதற்கான ஆரம்பம் தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறாங்க. அதிமுகவை அவ்வளவு சுலபமா பாஜக அழிச்சிருமா? ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலும் அப்படிதானே இருக்கு. அதான் இப்போ தமிழ்நாடோட அரசியல் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, திராவிடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பொலிட்டிக்கலா. திராவிடம் வந்து தமிழ்நாட்டை இன்னைக்கும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. திராவிடியன் பொலிட்டிக்ஸோட கோர் என்ன? திமுக வந்து மையத்தில் இருக்காங்க, கோர் அவங்க தான். செகண்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய லேயர் வந்து ஏடிஎம்கே. அவங்க திமுகவை கவுண்டர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அவங்க செகண்ட் லேயர்ல இருக்காங்க. தேர்ட் லேயர்ல கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், டிஎம்டிகே, இந்த பார்ட்டிஸ் எல்லாமே தேர்ட் லேயர். இப்போ இந்த தேர்ட் லேயரை பொறுத்தளவுல கம்யூனிஸ்டுகள்லாம் திராவிட கட்சி கிடையாது, காங்கிரஸ் திராவிட கட்சிகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க திராவிட கட்சிகளோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. ஸோ நட்பு சக்திகளா அவங்க மாறிட்டாங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்ட் லேயர் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு எம்டிஎம்கே, டிஎம்டிகே, விசிகே ஓரளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா களத்துல இல்லை அப்படின்ற ஒரு சூழல். தேர்ட் லேயர் பார்த்தோம்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க. செகண்ட் லேயர்ல ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்களும் ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. கோர் மட்டும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம்கே. அது ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, தேர்ட் லேயரும் செகண்ட் லேயரும் வீக்கா இருக்கிறனால இது நடுவில் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு தோற்றம் தான். பட் அவங்களுமே ஆக்சுவலா வீக்கா தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய சித்தாந்த தெளிவோ தொண்டர்களோட பலமோ எதுவும் கிடையாது. ஸோ ஓவரால் சிஸ்டமே பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இது வந்து பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி நல்லா ஸ்ட்ராங்கா வளர்வதற்கு கரெக்டான ஒரு என்வாரன்மெண்ட்.
ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவுக்கு அதிமுக தேவை, அதிமுகவுக்கு பாஜக தேவை, ஒரு வழியே கிடையாது, சேர்றாங்க. பட் இது லாங் ரன்ல அதிமுகவை காலியாக்கிரும். டெஃபினட்டா லாங் ரன்ல அவங்க அதிமுகவை சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா இப்பவே இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கையில் அதிகாரம் வந்து பிஜேபி கையில் தான் இருக்கு. அவங்க இபிஎஸ் கிட்ட உங்களோட ஏரியாக்குள்ள நாங்கள் வரமாட்டோம், உங்க டொமைன்ல உங்களோட அந்த பவுண்டரிக்குள்ள நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றாங்கன்னா வேற எங்கேயோ அவங்க ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா நிறைய சீட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா 21ல இருந்த மாதிரி இன்னைக்கு பிஜேபி இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி பிஜேபி இன்னைக்கு அதிமுகவுக்கு தேவை. பிஜேபியை விட அதிமுகவுக்கு தான் பிஜேபி தேவை. நிச்சயமா. ஏன்னா பிஜேபி இந்த எலெக்ஷனை நம்பி கிடையாது, தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க சென்ட்ரல்ல பவர்ல இருக்கு. ஆமா, ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிடலாம். டிவிகேவுக்கு இது ஒன்றும் பெரிய சிக்கலான எலெக்ஷன் கிடையாது. கொஞ்சம் வாக்குகள் கம்மியான என்ன இழக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கு. என்டிகேவுக்கு பெரிய சிக்கலான எலெக்ஷன் கிடையாது. திமுகவுக்கும் அதே மாதிரி தான், ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க, திருப்பி எதிர்கட்சி ஆக போறாங்க. பட் அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க இந்த எலெக்ஷனை தோத்தாங்கன்னா நாளைக்கு அந்த கட்சி வந்து ரொம்ப பலவீனப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை விட அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அதனால அவங்களுக்கு பாஜக தேவை. இது பாஜகவுக்கும் தெரியும். அப்போ பாஜக என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணி நிறைய சீட்ஸ் வாங்குவாங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க ரிவர்ஸ் போயிடுவோம்னு மிரட்டி எடுத்து நிறைய சீட்ஸ் கண்டிப்பா வாங்குவாங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளவு சீட்டு வாங்குவாங்க? எல்லாம் சொல்றது என்னன்னா 40க்கு மேல வாங்குவாங்கன்றாங்க. மினிமம் 40 சீட்ஸுக்கு மேல வாங்கினாங்கன்னா ஏடிஎம்கேவை அது உள்ளுக்குள்ள பலவீனப்படுத்தும். ஏன்னா ஏடிஎம்கே சின்ன கட்சி கிடையாது. நிறைய தொகுதிகளில் இப்பவே அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நிர்வாகிகள்லாம். இப்போ அந்த தொகுதியை தூக்கி போய் நீங்க பாஜக கிட்ட கொடுக்குறீங்க. ஒண்ணு உங்க கட்சி வீக்கா இருக்குன்றத மக்கள்கிட்ட அது உடச்சு காட்டிடும். 2வது கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி அதிகமா வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு அளவுக்கு தான் நீங்க சீட்ஸை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். ரொம்ப அதிகமாக நீங்க கொடுத்தீங்கன்னா அது கட்சிக்குள்ள சிக்கல்களை ஏற்படுத்தும். பட் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு ஏடிஎம்கே தலைமைக்கும் தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இதுதான் உங்களுக்கு வழி. இவ்வளவு நேரம் வந்து அதிமுகவோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்தோம். இப்ப பாஜக சைடு எடுத்துக்கிட்டா இவ்வளவு நாட்களாக தமிழ்நாடு பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த, தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இல்லை. அவர் வந்து மத்திய பொறுப்புக்கு மாற்ற போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத நேரத்துல பாஜகவிற்கு அது ஒரு மைனஸ் தானே? எனக்கு என்னவோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியல. ஏன்னா இப்ப பாஜக அவர் தானே வந்து இந்த அளவுக்கு ஒரு லைம் லைட்டுக்கு பாஜகவை கொண்டு வந்தாரு. இப்ப அவர் இல்லை அப்படிங்கிற போது அது கொஞ்சம் ஒரு அடி தானே பாஜக. எப்பவும் நான் வந்து இப்ப ஒரு கட்சி வேகமா வளருதுன்னா அந்த வளர்ச்சிக்கான காரணம் ஒரு தனி மனிதர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப நாம் தமிழர் கட்சியே வேகமா வளருதுன்னா அது ஒரு லீடரோட ரோல் மட்டும் கிடையாது. ஒரு லீடர் கரெக்டான திசையில வழிநடத்தி கொண்டு போகணும். அதை தாண்டி சமூகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அந்த கட்சிக்கான தேவை ஏற்படுது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கட்சி வந்து வளருது. இது ஒரு சோசியல் சயின்ஸ் தானே. ஏதோ ஒரு தேவை ஏற்படும் போது அந்த தேவையின் பேர்ல ஒரு சித்தாந்தமும் ஒரு கட்சியும் வளருது. ஸோ அதே மாதிரி இப்ப பாஜக நல்லா வளர்றாங்கன்னா ஒண்ணு அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் பாஜக என்டிகே எல்லாருமே வளர்றாங்க. புதுசாக இப்போ டிவிக்கே உள்ள வராங்கன்னா அவங்களும் அந்த ஸ்பேஸை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அது அதிமுகவோட பலவீனத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா கூட எப்படியும் பாஜக காரங்கள்லாம் ஆன்டி டிஎம்கே தான், அதிமுக காரங்களும் ஆன்டி டிஎம்கே தான். இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டதால ஏதோ கோவப்பட்டு அவங்க திமுகவுக்கு வாக்கு போட போறது கிடையாது. ஸோ எப்படியும் அவங்க திமுகவை எதிர்த்து தான் வாக்கு போட போறாங்க. பரப்புரைக்காக அண்ணாமலையை பயன்படுத்திக்குவாங்க. அது எனக்கு தெரியல, மேபி யூஸ் பண்ணலாம், தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கும்போது தெரியுது, அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைமையோட குட் புக்ஸ்ல இருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இப்போ இவரு வெங்கையா நாயுடு அவர்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ல அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவத்தை அமித்ஷா கொடுக்குறாரு. ஸ்டேஜில் கூப்பிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அமித்ஷா அவர்களுக்கு இப்போ ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் எனக்கு பார்த்து ஞாபகம் இருக்கு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நடந்து போறாரு, அப்படி வணக்கம் வைக்கிறாரு, அதை கூட கண்டுக்காம இப்படி திரும்பிடுவார் அமித்ஷா. ஸோ அவருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அரகண்டா இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்லாம் டெஃபினட்டா நடக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் வேல்யூ பண்றாரு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போதும் பக்கத்துல இவர் இருக்காரு, அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அங்க அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப அப்கோர்ஸ் அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் அந்த டைம்ல, அது ஒரு காரணம். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த ஸ்டேஜ்ல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதை என்னால பார்க்க முடிஞ்சது.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு குட் புக்ஸ்லாம் தான் இருக்காரு. ஸோ அவர் ஓரங்கட்டெல்லாம் பட மாட்டார், ஏதோ ஒரு வகையில் நல்லா கரெக்டாக அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டணிக்குள்ள எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியும் நடக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அதை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வர்றாரு. இருந்தாலும் இந்த பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அவர்கிட்ட இந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஓகே சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்டிகே தேவை. அதிமுக பாஜகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு என்டிகே தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 முனை போட்டி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ 4 முனை போட்டி. ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்க ஒருங்கிணைச்சு கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன யோசிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூட கன்சாலிடேட் பண்ணும். டிவிகேவை உள்ளே கொண்டு வரலாம், என்டிகேவை உள்ளே கொண்டு வரலாம். என்டிகேவை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதுதான் சாத்தியம். ஏன்னா டிவிக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க கையில் என்ன ஓட்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் கொஞ்சம் ஓட்ஸ் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குன்னு நெகோஷியேட் பண்ணணும்னா கூட என்டிகேட்டை தான் போகணும். பட் என்டிகேவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ அதனால என்டிகேவை உள்ளே கொண்டு வரதுல சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, இப்போ பத்திரிகையாளர்கள் அப்புறம் ரெகுலராக பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸை பார்த்தே பழகினவங்க. ஒரு லாஸ்ட் 30 years அவங்க ட்ரெடிஷ்னலாக அரசியல்வாதிகள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அதை பார்த்து அவங்க பழகிட்டாங்க. ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பட் எலெக்ஷன் நெருங்கும் போது டக்குன்னு பல்ட்டி அடிச்சு ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், இல்லை நிறைய அனுபவம் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் கிட்ட வந்தோடனே எப்படியும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல சீமான் உள்ள வந்துருவாரு, கூட்டணிக்குள்ள வந்துருவாரு, அவரால் இப்படியே போயிட்டே இருக்க முடியாது, என்ன வைகோலாம் வரலையா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பட் நான் எப்படி பார்க்கறேன்னா என்டிகேவுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்டிகேவை பொறுத்தளவில் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்ட்டி. அவங்களோட சக்ஸஸே எதுனாலனா தனித்து போட்டியிட்டது தான் அவங்களோட சக்ஸஸுக்கான காரணமே. ஸோ தனித்து போட்டியிடும் போது 1-8% வரைக்கும் வந்திருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஏடிஎம்கேவும் வேண்டாம், டிஎம்கேவும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம் தான் அதோட பொருள். ஸோ இப்போ நீங்கள் போய் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிறீங்கன்னா உங்களை நம்பி அங்கேருந்து இங்கே வந்தவனை திருப்பி அங்கேயே கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க. நீ எங்கேருந்து வந்து அங்கேயே போய் சேர்றான்னு நீங்கள் அந்த ஓட்ஸை வந்து ஏடிஎம்கே கிட்டே போய் கொடுக்குறீங்க. அது ஏடிஎம்கேவுக்கு நல்லது, என்டிகேவுக்கு அது நல்லது இல்லை. என்டிகேவோட அந்த இமேஜையும் உடச்சிடும். அது போக இப்போ எல்லாரும் நார்மலாக சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த தடவை என்டிகே அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், ஒரு 10 எம்எல்ஏ சீட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே, அது ஒரு நல்ல ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக இருக்கும். அதிகாரம் கிடைக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போ அதிகாரம் கிடைக்கும் சூப்பர், 31 என்ன ஆகும்? 31 இப்போ எப்படி டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நாளைக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு வச்சுப்போம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி நடக்குதுன்னு வச்சுப்போம், அதுக்கு என்டிகேவும் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கும். நிச்சயமா ஏடிஎம்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் என்டிகே பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு எப்படி பிஜேபி பண்ணக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அன்னைக்கு திமுக கூட்டணி வச்சாங்க இல்லையா, அதை சொல்றாங்கல்ல, பாஜக கூட நீங்களும் இருந்தீங்கல்ல, இப்போ என்ன பெருசா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன கொள்கைன்னு கேட்கறாங்களா, அதே மாதிரி விஷயம் வந்து என்டிகேவுக்கும் வரும். ஸோ நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் தானே நீங்க நினைப்பீங்க, ஆனா ஒரு காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணீங்கன்னா அது கடைசி இவ்வளவு நாளா நம்ம காப்பாத்திக்கிட்டு வந்த எல்லாமே இல்லாம போயிடும். அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் வந்து நீங்க சுமந்துக்கிட்டே கடைசி வரைக்கும் போக வேண்டியிருக்கும். அப்புறம் 31 வரும்போது ஏடிஎம்கேவுக்கும் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அப்ப நீங்க ஏடிஎம்கேவோட டிராவல் பண்ண முடியாது, அப்ப தனித்து தான் நீங்க போட்டிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான டைம் வரும்போது இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே திருப்பி வந்து சேருவீங்க, தனியாக இருப்பீங்க. ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா, உங்களோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிருக்கும், உங்களோட பேர் கெட்டு போயிருக்கும், நீங்கள் வீக்காக இருப்பீங்க, உங்கள் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப சாதாரண கணக்கு. இது என்டிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சீமான் அவர்களுக்கும் தெரியும். அதனால டெஃபினட்டா அங்கே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் அறிவிச்சிட்டாரு, நான் வந்து தனிச்சு தான் போட்டி போறேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல தனிச்சு போட்டி போடும்போது அது எந்த அளவுக்கு அவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும்? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க, பலமுனை போட்டிகள் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இது நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும்? என்டிகேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோனா எதுனா, 5 முனை போட்டியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. 5 முனை போட்டியாக இருந்தால் ஏடிஎம்கேவை யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, ஏடிஎம்கே ஓட் போட்டாலும் வேஸ்ட் தான், எப்படியுமே திமுக ஜெயிச்சிருவான், அதுக்கு நம்ம என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு போடுவோம். ஏன்னா பாஜக ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி, தமிழ்நாட்டு மக்களை பெருசாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாதவங்கனால நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க டிவிகேக்கு போக மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கவங்கலாம் என்டிகே பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது இப்போ நடக்கலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேபி
ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 4 முனை போட்டி. 4 முனை போட்டின்னு வரும்போது அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் திமுகவுக்கு எதிராக டஃப்பாக நிற்போம் அப்படின்ற அந்த பெர்செப்ஷனை ஏற்படுத்த முடியுதா அவங்களுக்கு அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து அந்த அலைன்ஸ் நல்லா ஜெல்லாச்சுன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். சரி, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்ம திமுக வீழ்த்திடலான்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்டிகேவுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இவங்களுக்கே நம்ம ஓட் போடுவோம், இந்த திமுகவை வீழ்த்திடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்ல அதே மாதிரி டிஎம்கேவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமானாலும் அது அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிஜேபி ஆனா பாஜக மேல ஒரு வெறுப்பு இருக்குல்ல, உடனடியா மக்கள் வந்து மனம் மாறி பாஜக அதிமுக கூட்டணிக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து சரியா ஜெல் ஆகலைன்னா அது என்டிகேவுக்கு பெனிஃபிஷியல். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே ஏடிஎம்கே காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, திமுக எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிஜேபி ஏத்துக்காம அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏடிஎம்கே ஆதரவாளர்களே பிஜேபி வேண்டான்னு யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் வந்து என்டிகேவுக்கும் வர வாய்ப்பு இருக்கு, டிவிகேவுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பெருசா இருக்குமான்னு நான் பார்க்கல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுக எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாகும். இன்னொரு சைடில் இவங்களும் நிறைய அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அது நம்ம போக போக தான் நம்ம பார்க்க முடியும். இவங்க நல்லா ஜெல் ஆகி அதை எலெக்ஷன் கிட்ட வரும்போது கொண்டு போயிட்டாங்கன்னா அது என்டிகேவுக்கு ஒரு பின்னடைவை அதை மைல்டாக ஏற்படுத்தலாம். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த அலையன்ஸ் நல்லா ஜெல் ஆனால் கூட மினிமம் 8% வாங்கிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. 8 to 10 மினிமம். ஆமா, என்டிகே 8 to 10 மினிமம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அலையன்ஸ் சரியா ஜெல் ஆகாம குழப்பங்கள் நிறைய இருக்கு, அவங்க ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்றாங்கன்ற தோற்றம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா 10க்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி பொறுத்தல அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இது தொடர்பா இறுதி கேள்வி. விஜய் வந்து என்டிகே கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான கணக்குகளும் சொல்லப்படுது. வாய்ப்பு இருக்கா? இப்போ விஜய் டிவிகே என்டிகே அலைன்ஸ் உருவாச்சுன்னா அது என்டிகேவுக்கு பெரிய ஒரு பம்பர் தான். ஈஸியாக ஒழுங்கிடலாம் டிவிகேவை. ஏன்னா பெரிய பொலிட்டிக்கல் இதெல்லாம் கிடைக்காது. ரெண்டாவது, என்டிகே இன்னைக்கு வரைக்குமே நிஜமா அவங்க ஃப்ரெஞ்ச் பார்ட்டி கிடையாது. பட் ஒரு மாதிரி பெருசா யாரும் இது வரைக்கும் கூட்டணிலாம் வைக்காம ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. பட் விஜய் பார்த்தோம்னா அவர் மெயின் ஸ்ட்ரீம் மெட்டீரியல் அவர். ஸோ விஜய் வந்து இப்போ சீமானோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாருன்னா அது பெரிய ஒரு பூஸ்ட் தான். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அப்படியே லிட்டரலாக அதை பெனிஃபிட்ஸை வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான்லாம் யோசிச்சு தான் இனிஷியலாக சீமான் அவர்கள் அதை பாசிட்டிவாக பார்த்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, இப்போ நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்னா எந்த அடிப்படையில் கூட்டணி வைப்பீங்க? ஐடியாலஜி பேஸ்டாக தான் கூட்டணி வைப்பீங்கல்ல, பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி தான் கூட்டணி வைப்பீங்க. ஸோ பிரின்சிபிள்டு அலைன்ஸ் தான் ஒரு ஐடியாலஜி பேஸ்டான கட்சி வைக்க முடியும். அப்போ என்ன ஐடியாலஜி பேஸ் பண்ணி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க? என்ன பிரின்சிபிள்டான என்ன கூட்டணி வைப்பீங்க? விஜயோட ஐடியாலஜி என்ன? திராவிடம் தமிழ் தேசியம்ன்றார். அப்படி ஒரு ஐடியாலஜியே கிடையாது. ஸோ அதுக்கு பொருள் என்னன்னா, எனக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாதுன்றது தான் அதோட பொருள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட நீங்கள் இப்போ எப்படி கூட்டணி வைப்பீங்க? இப்போ சித்தாந்தமே இல்லாத ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுல என்ன சிக்கல்னா, நீங்கள் கூட்டணி வச்சதுக்கப்புறம் அந்த கட்சி எங்கே வேணாலும் போகலாம். இப்போ என்டிகே பிஜேபியோடையோ அதிமுகவோடையோ கூட்டணிக்கு போக மாட்டாங்க நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஒரு கட்சிக்கு சித்தாந்தம் இருக்கும்போது அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட முடியும். நிச்சயமா அந்த சித்தாந்தத்துக்கு வெளியில போய் நீங்க செயல்பட முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போய் அதிமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இது நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளுக்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட முடியும். ஆனா உங்க கட்சிக்கு இப்ப சித்தாந்தமே இல்லைன்னா பிடிச்ச இடங்களுக்குலாம் நீங்க வளைஞ்சு எடுத்து போகலாம். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க அவங்களோட கூட்டணி வச்சாலும் நாளைக்கு குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பண்ற தப்புக்கு நாம பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ரெண்டாவது, ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா அது பிரின்சிபிள்டு ஐடியாலஜி பேஸ்ட் அலைன்ஸாக தான் இருக்கணும். ஒரு சித்தாந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிதான் கூட்டணி வைக்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் அதை ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுது. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஒன்றும் இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இருக்கணும், நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது. நிறைய பேர் என்ன, விஜய் என்ன சின்ன ஒரு சித்தாந்தம் தானே, அதை போய் ஏன் சீரியஸாக எடுக்கிறீங்க? அவர் திராவிடம்னு சொன்னாலும் அதை அவர் மீன்லாம் பண்ணலங்க. அவர் என்ன பெரிய திராவிட கொள்கைவாதிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. அதுக்கு வேல்யூ இருக்கு, ஐடியாலஜிக்கு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைனாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதனால ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வைக்க முடியாது. அது ஒரு சிக்கல். மகிழ்ச்சி. நான் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே விரிவாக பதிலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.